2025-2026 ஆண்டுக்கான பள்ளி தவணையில் நுழையும் 6ஆம் படிவ மாணவர்களுக்கான BAP எனப்படும் பள்ளி தொடக்கக்கட்ட உதவித்தொகையை கல்வி அமைச்சு விரிவுபடுத்துகிறது. சுமார் 1,50,00,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்தி 1,00,000த்திற்கு அதிகமான மாணவர்கள் இதில் பயனடைவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே தெரிவித்துள்ளார். பள்ளிக்கு தேவையான தயார் நிலை பணிகளை மேற்கொள்வதில் இந்த உதவித்தொகை மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களின் நிதி சுமையை குறைக்கும். அதோடு ஆரம்ப படிவ கல்வியை வலுப்படுத்துவதற்கும் மாணவர்கள் அக்கல்வியை தொடருவதற்கு ஊக்குவிக்கவும் அமைச்சு தொடர்ந்து உறுதியாக உள்ளதை இம்முயற்சி காட்டுவதாக ஃபட்லினா சீடே கூறினார். Ini peluang yang sangat baik. Bantuan awal persekolahan diberikan kepada tingkatan 6 buat pertama kalinya dalam sejarah, dan kita mahu anak-anak tingkatan 6 kita terus bersemangat, dan pendidikan ini kita mahu ia dipastikan sebagai komitmen untuk semua kaum. தற்போது 6ஆம் படிவம் பயிலும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் BAP உதவித்தொகை வழங்கப்படும். புதிதாக 6ஆம் படிவத்திற்குள் நுழையும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 150 ரிங்கிட் என்ற அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் இந்த BAP உதவித்தொகையை பெறுவர். தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி டிவேட்டையும் 6ஆம் படிவ கல்வியையும் விரிவுபடுத்துவது உட்பட தமது நிர்வகிப்பின் கீழ் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளையும் உள்ளடக்கி ஒவ்வொரு நிலையிலும் கல்வி சார்ந்து அணுகுமுறைகளை அதிகரிக்க கல்வி அமைச்சு எப்போதும் உறுதி கொண்டுள்ளதாக ஃபட்லினா குறிப்பிட்டார். இன்று கோலலங்காட்டில் உள்ள தும்போ தோட்ட தமிழ் பள்ளியின் 100ஆண்டு நிறைவு விழாவையும் அப்பள்ளியின் மேம்படுத்தப்பட்ட மண்டபத்தின் திறப்பு விழாவையும் தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் தும்போ தோட்ட தமிழ் பள்ளியின் 100ஆண்டு நிறைவை கொண்டாடுவதில் பெருமை கொள்வதாக அதன் தலைமை ஆசிரியை கஸ்தூரி ராமச்சந்திரன் கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லதொரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் கல்வி அமைச்சின் முயற்சியை பெரிதும் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் பள்ளிக்கு நிறைய உதவிகளும் வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வசதிகளை பயன்படுத்தி பள்ளி நிர்வாகம் கண்டிப்பாக சிறப்பான நிர்வாகத்தை நடத்தி பள்ளி மாணவர்கள் மேலும் சிறப்படையவும் பெருமையடையும் செய்வோம் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளோம். மாணவர்களின் நலனை பாதுகாப்பதிலும் ஒவ்வொரு பலனும் இன பாகுபாடின்றி அனைத்து வகையான பள்ளிகளை சென்றடைவதை உறுதி செய்வதிலும் கல்வி அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு கஸ்தூரி நன்றி தெரிவித்துக் கொண்டார்.